ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை, பெரிய சனி, இறை அமைதி. அதிலே லூக்கா 24வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். வாரத்தில் முதல் நாள் விடியற்காலையில் அவர்கள் ஆயத்தமாய் செய்திருந்த நறுமண பொருள் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றார். கல்லறையின் வாயில் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார். உள்ளே நுழைந்த போது அங்கு ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார். என கருவியானவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அதில் துணிகளால் சுட்டப்பட்டு, ஏனென்றால் பாஸ்கா நாளுக்கு முன்பாக இடங்கள் சிலுவையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதை சுற்றி சரியா அடக்க நாளை நினைவு கூறுகிறார். விளையாடி தடுக்க விடாமல் என்று சொன்னார் ஆண்டவர். ஆகவே அவர் இந்த நிலையில் வைக்கப்பட்டார். இது வந்து பார்க்கும்போது அங்கு கல் புரட்டப்பட்டிருக்கிறார். இயேசுவை காண இதை பார்த்தோம் என்றால், இந்த பெண்கள் ஏற்கனவே கல்லறையில் வைக்கப்பட்ட உடலுக்கு நறுமண வாசனை பொருட்களை பூசுவதற்காக போகிறது. மற்றவர்கள் எல்லாரும் அவர் மரித்து விட்டார், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்று எல்லாரும் அறிந்தார்கள். எல்லாரும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த பெண்கள் மட்டும் அதில் சிறப்பாய் மகதலேனா மரியாள் அதிகாலை எழுந்து இந்த கல்லறைக்கு போகிறார் என்றால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவரால் தொடரப்பட்டு அன்பு செய்யப்பட்டு நிறையப்பட்டதினாலே அவர்கள் அங்கு வாஞ்சிக்கிறார். அந்த நேசரை பார்க்க வேண்டும், அவருக்கு நறுமண தைலம் பூச வேண்டும், அந்த உடலை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று. நறுமண தைலம் பூசினா திருப்பியும் எல்லாத்தையும் கட்டி தான், துணியெல்லாம் கட்டி தான் அப்படி மேலே பூசியிருக்கணும். அந்த அளவுக்கு அவர் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். அதுதான் ஆண்டவர் முதலாக இந்த மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி எனக்கு அறிவியானவர்களே, இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறார்களோ, திருப்பாடல் 145 சொன்னது அவர் அண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு நாம் உண்மையான உள்ளத்தோடு தேடுவோம். எங்கள் நல்ல தகப்பனை, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், உடைய தெய்வீக அன்பினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் விடுதலை தந்து எங்களை தேற்றி எங்களை திடப்படுத்தி பரிசுத்தமாக எங்கள் நல்ல தகப்பனை ஆமென்.